ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான மேங்கோ ஸ்குவாஷ் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சம்மர் சீசனில் நமக்கு மேங்கோ சீசன் இருக்கும்போது செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 6 மாதம் வரைக்குமே இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு மாம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெரிய சைஸ் மாம்பழம். ஒரு மாம்பழமே வந்து ஒரு 1/2 கிலோ பக்கம் வரும். அது மாதிரி இருக்குது. இதில் உள்ள ஃப்ளஷை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதை கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி எதுவுமே இல்லாமல். இப்போ வந்து இதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதில் உள்ள ஃப்ளஷ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ மாம்பழத்தில் உள்ள சதைப்பகுதி மட்டும் தனியாக எடுத்து வச்சாச்சு. அது அப்படியே வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்கிறது பார்த்திங்க அப்படின்னா 2 வகையான ஜூஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். ஒன்று வந்துட்டு நம்ம ஹேண்ட்லேயே மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு மாஸா ஸ்லைஸ் அது மாதிரி இருக்கும். நம்ம மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு மில்க் ஷேக் மாதிரி இருக்கும். பால் எதுவுமே சேர்க்காமலே நம்ம செய்யலாம். சரி, வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்ததை நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்தாச்சு. இப்போ மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு எந்த அளவுக்கு அந்த பேஸ்ட் இருக்கோ சேம் அதே அளவை விட கொஞ்சம் கூடுதலாகவே வந்து சுகர் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்திருக்க மாம்பழ பேஸ்ட்டை விட கொஞ்சம் கூடுதலாக நான் சுகர் எடுத்துக்கிறேன். அதாவது உங்களுடைய மாம்பழம் பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப இனிப்பு அதிகமாக இருந்துச்சு, நல்லா இனிப்பாகவே இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவலாக சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இல்லை அப்படின்னா அதை விட கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். உங்களோட சுகருக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு சுகர் எடுக்கிறோமோ சேம் அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும். தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரட்டும். ஒரே அளவுக்கு தண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் நல்லா கொதிச்சு அதுக்கப்புறம் நமக்கு பாகு ரெடியாகி வரப்போ நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல். தண்ணி கம்மியாக ஊற்றி நீங்கள் பாகு ரெடி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட லெமன் சால்ட் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை இது கூட புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது வந்து எல்லா கெமிக்கல் ஸ்டோர் நம்ம இதெல்லாம் வாங்க, பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வாங்குவோம், அங்கே வந்து நமக்கு இது கிடைக்கும். இது நார்மலாக வந்து எடிபிள் தான் சாப்பிட்றதுக்கு. இது சேர்க்கறதுனால உடம்புக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. இது கெமிக்கல்லாம் கிடையாது, நார்மல் லெமன் சால்ட்டு தான். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும். அதாவது ஒரு 1/2 கம்பி பதம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரொம்ப சின்னதாக வரணும் கம்பி பதம். ரொம்ப கெட்டியமாக ரொம்ப பெரிய பெரிய கம்பி வந்துடக்கூடாது. இப்படி கையில் எடுக்கும்போது லைட்டான ஒரு சின்ன கம்பி பதம் வரணும். பாருங்கள், இது மாதிரி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப 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 சிம்பிள். இந்த இதில் வந்து இந்த பாகுப்பதம் கரெக்டாக செக் பண்ணது மட்டும்தான் வேலை. இது இதானதுக்கப்புறமா உடனே வந்து எடுத்துகிட்டு வந்து சூட்டோடையே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட கலக்க ஆரம்பிச்சிடணும். சூடு கொஞ்சம் கூட ஆறிடக்கூடாது. அடுப்பை விட்டு கீழே இறக்கி வச்சுட்டு உடனே இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து இது கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம கரண்டி வச்சு கலக்கணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக கரையாது. அதனால் வந்து விஸ்க் வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லாவே கலந்து வந்துடும். இது பாகுப்பதம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு திக்கான ஒரு இது மாதிரி கிடைச்சிரும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நன்னாரி சர்பத்தோடைய எசன்ஸ் அதெல்லாமே எப்படி செய்கிறது ஹோம்மேடாக அப்படின்றத வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது அப்படியே வந்து வடிகட்டி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சூடாக இருக்கும் போதே வடிகட்டிக்கோங்க. அதனால் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. நீங்கள் பிளாஸ்டிக்லலாம் எடுத்தீங்க அப்படின்னா உருகி போயிடும். ஸோ அதனால் வந்து இது மாதிரி ஸ்டீல் வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. தேங்காய்ப்பால்லாம் வடிகட்டுவோம்ல இதில். இது நம்ம வடித்தோம் அப்படின்னா டக்குன்னெலாம் வடியாது. இது மாதிரி நம்ம கரண்டி வச்சு மெதுவாக கலந்து கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு வரும். இது மாதிரி நம்ம வடித்து எடுத்தோம் அப்படின்னா தான் மாம்பழம் நம்ம அரைக்கும் போது ஏதாவது தூசி துப்பு இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கூட வந்துடும். இங்கே பாருங்கள், இது மாதிரி க்ளீனாக வந்துடும்.
இப்போ நம்மளுடைய சூப்பரான மேங்கோ ஸ்குவாஷ் ரெடி ஆயாச்சு. இதை வச்சு நம்ம 2 வகையான ஜூஸ் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூட வந்து நம்ம பால் சேர்த்து ஜூஸ் ரெடி பண்ணோன்னா மில்க் ஷேக் வந்து சூப்பராக தயாராகிடும். இது கூடவே நீங்கள் புளிப்புள்ளாத தயிர் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேங்கோ லெஸி தயாராகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது வந்து நம்ம செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே ஒரு வெதுவெதுப்பான சூடாக இருக்கும் போதே கூட நீங்கள் வேறு ஒரு பாட்டிலில் செட்டில் பண்ணிடலாம். நான் வந்து இப்படியே தான் நான் வச்சுக்க போகிறேன். நீங்கள் பாத்திரம் வந்து எடுக்கிற பாத்திரம் தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அது மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜிலே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூஸ் வேணும், இப்போ 1 டம்ளர் ஜூஸ் வேணும் அப்படின்னா 1/4 டம்ளர் அளவுக்கு இந்த ஸ்குவாஷை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து எனக்கு இதில் 2 டம்ளர் தேவைப்படுது, அதனால் நான் 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து ஸ்குவாஷ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து அப்படியே வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அளவுக்காக தான் நான் வந்து கிளாஸ் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு நம்ம 3/4 டம்ளர் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணி நம்ம எடுக்கும்போது நல்லா வந்து ஒரு லெஸி மாதிரி, அதாவது மில்க் ஷேக் மாதிரி நமக்கு கிடைக்கும். வெறும் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணி எடுக்கும்போது நல்லா வந்து உங்களுக்கு மில்க் ஷேக் மாதிரி கிடைக்கும். நீங்கள் ப்ளெயினாக வந்துட்டு நம்ம விஸ்க் வச்சு இல்லை இது மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம கலந்து கொடுக்கும்போது ஒரு ஸ்லைஸ் மாசா அது மாதிரிலாம் நம்ம எடுத்து போகலாம், அது மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் பார்க்கவே உங்களுக்கே தெரியும் ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம கிளாஸில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். இது கூட வந்து நான் ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன், கூட ஐஸ் வாட்டரும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. மில்கே சேர்க்காமல் ஒரு மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மேலே வந்து கொஞ்சம் போல் அந்த ஜெல்லி டைப்பில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்குவாஷ் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது நம்ம இடையில சாப்பிடும்போது லைட்டாக கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மில்க் ஷேக்காக மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம மேங்கோ ஸ்லைஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம்ல, அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து அந்த ஸ்குவாஷை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது அப்படின்றனால ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கலாம். டேரெக்டாக தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கலந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். வீடியோக்கு பதம் செக் பண்ணி காமிக்கும் போதே வந்து நல்லா வந்து அதிகமான கொஞ்சம் கூடுதலான பதம் ஆயிடுச்சு. ஸோ பெரிய கம்பி பதம் வர வரைக்கும். அதனால வந்து மேங்கோ ரொம்பவே திக்கான ஜெல்லி மாதிரி இருக்குது. நான் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் தண்ணி வந்துட்டு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு வேணும்னா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஐஸ் வாட்டரோட போதும் அப்படின்னா அப்படியே சர்வ் பண்ணிடலாம். நான் ஐஸ் வாட்டரோட போதும் அப்படின்னு சர்வ் பண்ணுறேன், ரொம்ப ஜில்னஸாக இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ணாலுமே சூப்பராக நமக்கு ஒரு ஸ்லைஸ் மாசா சாப்பிட்ட ஒரு ஃபில் கிடைக்கும். நம்ம எந்த வித கலருமே சேர்க்காம ஆர்டிஃபிஷியலாக நம்ம வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவுமே சேர்க்காம வீட்டிலேயே ரொம்ப சூப்பராக ஹோம்மேடாக செஞ்சாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு அபிஷேக் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தண்ணி எப்போலாம் வீடியோஸ் பண்ணணும் உங்களுக்கு கொண்டே நோட்டிஃபிகேஷன் வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு ஒரு பெட் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி ஊற்றிட்டு நம்ம ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போனால் கூட வெளியில் போகும்போது நல்லா இந்த சம்மருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.